ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அருமையான ஒரு பிரண்டை துவையல் வாங்க பார்க்கலாம். நல்லா பிஞ்சு பிரண்டையாக நம்ம தோட்டத்தில் இருந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம். இது போல் இலசான பிரண்டையாக எடுத்துக்கிட்டோம்னா க்ளீன் பண்ணும்போது கை அரிக்காது. பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 4, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, புளி, தக்காளி, பிரண்டை. இப்போது உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. பிரண்டை பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன். கணுவை எடுக்கும்போது நாரும் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், மிளகு, சீரகமும் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா தாராளமாக ஒரு 4-5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு முதல்ல ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை வறுத்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க. கூட பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, பிரண்டையும் சேர்த்துக்கோங்க. பிரண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பிரண்டை மட்டும் நல்லா வதங்கணும். இந்த பச்சை நிறம் போக, பிரண்டை எப்போவுமே அந்த இலையும் சேர்த்தே போட்டுக்கலாம். அந்த பச்சை நிறம் போய் ப்ரௌனாக ஆகிடணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நாக்கு அரிக்காமல் இருக்கும். இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பிரண்டை பாருங்கள் என்ன கலராக மாறி இருக்குன்னு. இது போல் நல்லா பிரண்டை மாறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருக்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, நான் இன்றைக்கி கல் தோசைக்கு தான் பிரண்டை துவையல் ரெடி பண்ணேன். மதியத்துக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை சட்னியை துவையலை எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த துவையல் பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். நாக்கு காரல் எடுக்கவே எடுக்காது. ஒரு சின்ன குறிப்பு, இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யுங்க, வேறு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கதால கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் கூட சாப்பிட்லாம். இப்படியும் சொல்கிறேன், இலசான பிரண்டையாக எடுத்து செய்யுங்க. நல்லெண்ணெயில் வதக்கி செய்கிறதால இந்த துவையல் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஒரு தடவை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பிரண்டை துவையல் செய்து சாப்பிடுங்க. மூட்டு வலி நல்லாவே சரியாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீட் டு அகைன். பாய்.